வணக்கம் நண்பர்களே. நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மார்ச் மாதத்தினுடைய 2வது வாரம் அல்லது மார்ச் மாதத்தில் ஏதோ ஒரு தேதியில் இந்த டாஸ்மார்க் ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, சவுடு மண் கொள்ளை, அந்த மண் கொள்ளை, இன்னும் இந்த அமைச்சர் நேரு மேலே பகிரங்கமாக வெளிவந்த ஊழல், நிர்வாக சீர்கேடு ஊழல், இதெல்லாம் குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது என்பது நடக்கும். இது என்ன, இவர் மாட்டிக்கிட்டாரு, அவரால் நம்ம மாட்டிக்குவோமா, நம்மளால் இவர் மாட்டிக்குவாரா, அவரால் இவர் மாட்டிக்குவாரா, இப்படியே பேசுவாங்கல்ல. இது பேசுவார்கள் என்பதை புலனாய்வுத்துறை ஓரளவுக்கு யூகித்திருந்தது. அதனால் இவர்களுடைய மொபைல் நம்பர்ஸ் எந்த பேரில் இருந்தாலும் சரி, இவங்க யூஸ் பண்ணுற குறிப்பிட்ட அந்த மொபைல் நம்பர்ஸ் யார் யாருக்கு பேசுகிறாங்க, யார் யார் பினாமிகள், எந்த அமைச்சர்களுடைய பினாமிகளாக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், எல்லா விவரங்களையும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து இப்போ அவ்வளவும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்கலாம், இது என்ன சிபிஐ போட்டால் ஒன்று பெரிய இதுவா, புலனாய்வு அமைப்பு போட்டால் நாங்கள்லாம் இது பண்ணிட மாட்டோமா? இந்த முறை தப்பிப்பது கடினம். காரணம், அத்தனை உரையாடல்களும் பதிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த உரையாடல்களின் அடிப்படையில் தான் வழக்கே வேகம் எடுக்கும். அதிகாரிகள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அதிகாரிகள் சாட்சி சொன்னால் என்ன ஆகும்? சொல்லணும்ல. ஒன்று ஜெயிலுக்கு போகணும், அல்லது தங்களுடைய மீதி இருக்க வாழ்க்கையை தொலைக்கணும், இல்லைன்னா அமைச்சர் காட்டி கொடுக்கணும். ரகசிய வாக்குமூலம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது? இப்படித்தான் அவர்கள் யூகிக்கிறார்கள். இப்போ அத்தனை மொபைல் ஃபோன்களுடைய கனெக்ஷன்களும் இவருடைய கண்காணிப்பில் இருக்கிறது. இப்போ முக்கியமாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, எந்த அமைச்சர்கள் பேரையும் குறிப்பிட்டு எதையும் பேசாதீர்கள் தொலைபேசியில். காரணம், இது எல்லாம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துடும் ஓரளவுக்கு இவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ புலனாய்வு அமைப்பா அல்லது தவறு செய்த ஊழல் அதிகாரிகளா, ஊழல் அமைச்சர்களா என்று பார்த்தால் யாரோ ஒருத்தருக்கு ஒவ்வொரு முறையும், ஒரு முறை அவர் வின் பண்ணுவார், ஒரு முறை இவர் வின் பண்ணுவார். அப்படி தான் அது போய்கிட்டு இருக்கு. எப்படி ஆகிடும், இவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்படுகிறது. அதை நோக்கித்தான் வழக்குகள் நகர்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.